சிறப்பு விருந்தினராக வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாராட்டு மன்றத்தில் பாராட்டுரைத்து விருது வழங்கவிருக்கும் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கல்விக்கோ திருமிகு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை முத்தமிழ் மன்றம் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. பாராட்டு மன்ற நிகழ்விற்கு விருது வழங்கி பாராட்டுரைக்க வருகை புரிந்திருக்கும் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கல்விக்கோ திருமிகு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முன்னிலை மற்றும் நிகழ்ச்சி கொடையாளர்கள் பேராசிரியர் முனைவர் ப. மகாலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட நூலகர் பணி நிறைவு திரு கோ ரவி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொழிலதிபர் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை துணைத் தலைவர் கி. நாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்குரிசில் விருது பெற வருகை புரிந்திருக்கும் நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை செயலாளர் திருமிகு இரா. வரதராசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உதவும் உள்ளங்கள் நிறுவன தலைவர், வேலூரில் இயங்கிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் திருமிகு இரா. சந்திரசேகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாராட்டு மன்றத்தில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. கல்விக்கோ திருமிகு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கல்விக்கோ திருமிகு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை செயலர் திருமிகு இரா. வரதராசன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் ஆசிரியர் இரா. கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருமிகு இரா. வரதராசன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் இரா. கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருமிகு இரா. சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் தண்டபாணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் போது உங்களால் என்ற சிறப்பும் இங்கே மிகவும் தானே. திருமிகு இரா. சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் தண்டபாணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் ப. மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் பாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் ப. மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் மன்ற உறுப்பினர் பாண்டியன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை துணைத் தலைவர் திரு கி. நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் பார்த்திபன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திரு கி. நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மாவட்ட நூலகர் பணி நிறைவு திரு கோ ரவி ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் மன்ற உறுப்பினர் அரவிந்த் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திரு கோ ரவி ஐயா அவர்களுக்கு
வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற உறுப்பினர் அரவிந்த் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு செய்யும் நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. தொடர்ந்து பாராட்டு மன்றம் நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. க.ஆசா ரகுநாயகன் அறக்கட்டளை அறிமுகம் பேராசிரியர் ப. மகாலிங்கம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய முத்தமிழ் வணக்கங்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி வருகின்ற இந்த முத்தமிழ் பெருவிழாவிலே 33ஆம் ஆண்டு நிகழ்விலே அனைவரையும் சந்திப்பதிலே இனிமை காணுகின்றேன். இந்த நிகழ்வு நம்மோடு இருந்து பம்பரமாய் சுழன்று தமிழுக்கென்றே வாழ்ந்து மறைந்திருக்கிற இனிய நண்பர் பிரகாசம் அவர்களுடைய நினைவையும், இனிய நண்பர் பூபதி அவருடைய நினைவையும் தாங்கிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நான் என்னுடைய பணியை தொடர்கின்றேன். இந்த இனிய பாராட்டு மன்ற நிகழ்விற்கு தலைமை ஏற்று அணி செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் க.ஆசா ரகுநாயகன் அறக்கட்டளை விருதுகளை வழங்கி பெருமை சேர்க்க வந்திருக்கிற பெருந்தகை கல்விக்கோ திருமிகு கோ. விஸ்வநாதன் ஐயா அவர்கள், வேலூர் VIT பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் வேந்தர். VIT பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் இல்லை உலக பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சீரிய மூத்த வழிகாட்டி யார் என்றால் இதோ நம்முடைய மண்ணின் மைந்தர் வேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கல்வி உலகை தாங்கி பிடித்திருக்கிற செம்மலாக அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ரகுநாயகன் அறக்கட்டளை விருது வழங்குகிற இந்த பாராட்டு மன்ற நிகழ்விற்கு தலைமை ஏற்று சிறப்பு விருந்தாக வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரியது என்று நான் மகிழ்கின்றோம். இந்த தமிழறிஞர் க.ஆசா ரகுநாயகன் அறக்கட்டளை விருதுகளை பற்றி ஒரு அறிமுகமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது என்னுடைய பொறுப்பாக அமைந்திருக்கிறது. தமிழறிஞர் க.ஆசா ரகுநாயகன் அவர்கள் டாக்டர் மு. வரதராசனார் மூவாவனுடைய முதுகலை மாணவர், முதலணி மாணவர். படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியிலே 1945ஆம் ஆண்டிலே தமிழ் MA என்கின்ற அந்த கல்வியை முதல் அணியிலே முடித்த அந்த 4 மாணவ செல்வங்களிலே ஒருவர்தான் திருப்பத்தூர் க.ஆசா ரகுநாயகன் அவர்கள். அவர்கள் மூவாவுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகல் விளக்கு என்கின்ற நாவலுக்கு அணிந்துரை வழங்கிய பெருமைக்கும் உரியவர் ரகுநாயகன். ஆசிரியர் தன் மாணவரிடத்திலேயே அணிந்துரை பெற்ற ஒரு புதிய புரட்சிக்கு வித்தாக அமைந்தது அந்த ஆசிரிய மாணவ உறவு என்று நாம் பார்க்கின்றோம். காலமெல்லாம் சமுதாய சேவை செம்மலாக, காந்திய நெறி தோன்றலாக, தமிழ் உள்ளம் பூத்த பெருமகனாராக வாழ்ந்த பெருந்தகை க.ஆசா ரகுநாயகன் அவர்கள். திருப்பத்தூர் பெரியவர் க. சண்முகனார் அவர்களுடைய இளைய மகன். தொழிலதிபராக விளங்கிய பாட்டனார் சண்முகனார் அவர்கள் குடியாத்தம் திருமகள் மில்ஸ் நூற்பாலையினுடைய நிறுவனர். அவருடைய மைந்தர் தான் ரகுநாயகன்
திருப்பத்தூரிலே கம்பன் கழகத்தை தொடங்கியும் தமிழ்ச்சங்கத்தை அமைத்தும் ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியினுடைய வாழ்நாள் தாளாளராக விளங்கியும் சமூக பணியும் கல்வி பணியும் ஆற்றிய பெருந்தகை. எல்லாவற்றிற்கும் மேலாக தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க வேண்டும் என்கின்ற உயிலை எழுதி வைத்து 1989ஆம் ஆண்டு மே திங்களிலே அவர் மறைந்தபோது அவருடைய உடம்பு சென்னை பெரிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே மருத்துவக் கல்லூரியிலே தானமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்த முதல் உடல் தானம் என்கின்ற அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இறந்த பின்பும் இந்த பெருமகனாராக அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். அத்தகைய பெருமகனார் நல்ல சிந்தனையாளர், எழுத்தாளர், நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், ஆய்வுக் கட்டுரைகள் பல வடித்தவர் என்று தான் சார்ந்தது சமூக நலப்பணி, கல்விப்பணி, வியாபாரப் பணி என்றாலும் கூட தமிழையும் விடாமல் தொடர்ந்து தன்னுடைய காலமெல்லாம் நிகழ்த்தி வந்திருக்கின்றார். அவருடைய நூற்றாண்டு 2022ஆம் ஆண்டிலே நிகழ்ந்தது. அந்த நூற்றாண்டை ஒட்டி அமைக்கப்பட்ட விருதுகள் தான் ரகுநாயகன் அறக்கட்டளை விருதுகள். தமிழுக்கென்று தமிழ் குரிசில் என்கின்ற விருதும், சேவைக்காக சேவை குரிசில் என்கின்ற விருதும் அவருடைய அறக்கட்டளை பெயராலே வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அறக்கட்டளை விருதுகள் வழங்குகிற ஒரு களமாக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் அமைந்திருக்கிறது என்பதிலே ரகுநாயகன் அறக்கட்டளையும் குடும்பத்தாரும் பெருமிதம் கொள்ளுகின்றோம். ரகுநாயகனுடைய அறக்கட்டளை இங்கே நிகழ்வதற்கு இன்னொரு பொருத்தம் என்று பார்த்தால், அவர் மறைகின்ற அன்றைக்கு பகல் பொழுது வரையிலே சென்னை வானொலியிலே அடுத்த திங்கள் ஒளிபரப்ப இருக்கின்ற சான்றோர் சிந்தனைக்கான ஒளிப்பதிவை நிகழ்த்திவிட்டு ஊர் திரும்புகின்றார். திரும்புகிற வழியிலே தன்னுடைய தங்கை மகன் டாக்டர் மருத்துவர் விசாகப்பெருமாள் அவருடைய இல்லத்திலே வந்து தங்கி மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்றார். வந்து ஒரு அரை மணி நேரத்திலே அவருடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. ஆகவே அவர் வாழ்ந்தது சிறந்தது திருப்பத்தூராக இருந்தாலும் அவர் உயிர் நீத்தது இந்த வாணியம்பாடி மண்ணில்தான் என்ற அடிப்படையிலே அவருக்கான அந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சியை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் எடுத்து நடத்துவதற்கு நாங்கள் நன்றி கடப்பாடு உடையவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம். இப்போது விருது வழங்குகிற நிகழ்ச்சி. இந்த முதலாவதாக தமிழ் குரிசில் விருதை இந்த ஆண்டிலே யாருக்கு வழங்கலாம் விருது? தகுதி வேண்டுமல்லவா? அந்த தகுதி சில நேரங்களிலே விருது கொடுக்கப்படுவதனாலே அவர்களுக்கு தகுதி, சில நேரங்களில் யாருக்கு கொடுக்கிறோமோ அதனால விருதுக்கு தகுதி என்ற அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது ரகுநாயகன் அவர்களோடு காலமெல்லாம் உறவாடியவர், நட்பாடியவர் இன்றைய நாளுக்குரிய விருதாளர். அதோடு தமிழ் பணி என்ன செய்தார் என்றால், அவர் பெரும் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், முதுபெரும் வழக்கறிஞர், தமிழிலே ஆழங்கால் பட்டவர், தமிழ் தும்பியாக திகழ்கின்றவர். திருப்பத்தூர் கம்பன் கழகத்திலே கருத்தூன்றி அது போன்ற ஒரு நிகழ்வு வாணியம்பாடியிலே இல்லையே என்கின்ற ஏக்கத்தின் காரணமாக வாணியம்பாடியிலே முத்தமிழ் மன்றத்தை வித்திட்ட மூவரிலே முத்தான ஒருவர் இவர். அந்த வகையிலே ராமானுஜர் வைணவத்திலே ஆழங்கால் பட்டவர் என்பதற்காக மட்டும் அவருக்கு இன்றைக்கு பெருமை அல்ல. மூல மந்திரத்தை எல்லோருக்கும் ஊரறிய உலகறிய அதை மதில் மேல் ஏறி அவர் உச்சரித்தாரே, போதித்தாரே, அதனால்தான் ராமானுஜர் நிற்கின்றார். ஆகவே ஒரு கருத்தை, தமிழை, மொழியை, சிறப்பை மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கிற அந்த அளப்பரிய பணியை கடந்த 33 ஆண்டுகளாக வாணியம்பாடி மண்ணிலே நிகழ்த்தி வருகின்ற பெருமைக்குரியவர் நிறுவனர் செயலாளர் அவர்களுக்காக வழங்கப்படுகிற விருதாக இந்த தமிழ் குரிசில் விருது அமைகின்றது.
மூத்த வழக்கறிஞர் திருமிகு இரா வரதராசன் அவர்களுக்கு இந்த ரகுநாயகன் அறக்கட்டளையினுடைய தமிழ் குறிசில் விருது வழங்கப்படுகிறது. அதற்கான வாழ்த்து நன்மொழி பட்டயத்தை டாக்டர் ப. விசாக பெருமாள் அவர்கள் நம்மிடையே வழங்க வருகின்றார்கள். நேர்மை சிகரம் முதுபெரும் வழக்கறிஞர் திருமிகு இரா.வ. வரதராசன் அவர்களுக்கு க.ஆ.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை பீடுடன் வழங்கிடும் தமிழ் குறிசில் விருதுக்கான பாராட்டு நன்மொழி பட்டயம். வாணிமா நகரத்தில் வாய்மைக்கும் நேர்மைக்கும் புகழ்மிக்க பெயர் பெற்ற மூத்த வழக்கறிஞர். வாணியம்பாடிக்கோர் அடையாள சின்னமாம் முத்தமிழ் மன்றத்தின் அறக்கட்டளை அமைத்திட்ட முத்துக்கள் மூவருக்குள் நிறுவனச் செயலாளர். 8 வீடு ராமநாதபுரத்து கிள்ளை. வஜ்ரவேல் மோகனாம்பாள் மூத்த பிள்ளை. குடியேற்றம் பள்ளியிலே அறிவேற்றம் பெற்றதனால் பட்டம் தன் ஊரில் பெற்ற முதலாம் பிள்ளை. சென்னையில் சட்டம் படித்து வழக்கறிஞர் கனவானானார். மருத்துவர் வசந்தாவின் கரம் பிடித்து கணவனானார். நீதிமன்றமே வியக்கின்ற ஆங்கில புலமையாளர். நுட்பமான சட்டநூல் ஞானத்தின் வளமையாளர். நீதிமன்ற வழக்குகளில் ஓங்குகின்ற நேர்மையாளர். தராசுகளின் நடுமுள்ளாய் நியாயத்தில் கூர்மையாளர். வாதிக்கும் திறமையிலே வழுவாத சீர்மையாளர். இந்து மேல்நிலைப்பள்ளி குழுவின் ஆலோசகர். மணியம் முருகப்ப துரைசாமி அறக்கட்டளை தலைவர். வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறத்தின் நடுநாயகர். திருப்பத்தூர் கம்பன் விழா தமிழ்த்தும்பி மூவர்களாம் கண்ணன், வெங்கட்ரமணன், வழக்கறிஞர் வரதராசன். நம்முடைய முத்தமிழ் மன்றத்தை நிறுவிய 3 முத்துக்கள் அமரர் கண்ணன் அவர்களுடைய பெயரிலே தான் இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம். அந்த கண்ணன் அவர்கள், துணைத் தலைவராக விளங்கிய வெங்கட்ரமணன் அவர்கள், வழக்கறிஞர் வரதராசன் அவர்கள், அவர்களுடைய தமிழ் தும்பி மூவர்களாம் கண்ணன், வெங்கட்ரமணன், வழக்கறிஞர் வரதராசன் உளம் விழுந்து விதையானது. வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை விருட்சமானது. நூல்கள் பல கற்றதனால் அருந்தமிழில் அறிஞரவர். கம்பன் கழகங்கள், திருக்குறள் மன்றங்கள், இலக்கிய கூட்டங்கள் அனைத்திலும் ஆர்வமுடன் பங்கேற்கும் சுவைஞறிவர். கவிக்கோவின் கவிச்சோலை தேனுண்ட வண்டானவர். முத்தமிழ் வளர்ச்சிக்கு செயலாற்றும் தொண்டானவர். முத்தமிழ் மன்றத்தின் ஆணிவேராய் நின்று முந்தி நின்று செயலாற்றும் மூச்சுக்காற்றாய் சுழன்று தத்தெனவே மன்றத்தை எடுத்து கொண்டதனால் சொத்தான தமிழுக்கு பத்திரமானவர். 86 அகவை பிடித்திருக்கிற நம்முடைய வரதராசன் அவர்கள் இன்றைக்கும் முத்தமிழ் மன்ற நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் பங்கு கொள்வதோடு இரவு முழுவதும் விழித்திருந்து காலையிலே 5 மணிக்கே எழுந்து நான் போக வேண்டும் முத்தமிழ் மன்ற விழாவுக்கு என்று சொல்லி என்னிடம் ஃபோனிலே சொன்னார் என்றால் அவ்வளவு ஆர்வமிக்க அந்த இளைஞர் அவர். வழக்கில் வளையாபதியாக, வாழ்க்கையில் சத்திரபதியாக, தமிழணியில் தளபதியாக 86 அகவையிலும் வானுயர்ந்து விளங்குகிற வழக்கறிஞர் R.V.V. விதைத்திட்ட ஆலமரமாம் முத்தமிழ் மாமன்றத்தை விழுதுகளோடு பறந்து விரிந்து காத்து நிற்கும் வித்தகராய், முத்தமிழ் காவலராய் விளங்கி புகழ் சேர்க்கும் சாதனை வாழ்வாளர் இரா.வ. வரதராசனார் வாழ்க வாழ்க பல்லாண்டு. தமிழ்மொழி இலக்கிய தளத்தில் சிறக்க பணியாற்றி ஆழமான சுவடுகள் பதித்துள்ள போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்நாள் சாதனையாளர் முதுபெரும் வழக்கறிஞர் திருமிகு இரா.வ. வரதராசன் அவர்களுக்கு க.ஆ.ச. ரகுநாயகன் அறக்கட்டளையின் தமிழ் குறிசில் விருது எனும் மாண்பமை விருதினை 24/1/26 அன்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்து பாலாற்றங்கரையில் பண்பாட்டு தமிழ் விழாவில் ஆன்றோர்கள் முன்னிலையில் வழங்குவதில் க.ஆ.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை பெருமை கொள்கின்றது. நல்கை கனிவுடன் மருத்துவர் ப. விசாக பெருமாள், திருமிகு ப. சோமநாதன், பேராசிரியர் ப. மகாலிங்கம், செல்லம் பொறியாளர் ப. கோபாலகிருஷ்ணன் நிறுவனர்கள் க.ஆ.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை திருப்பத்தூர். நன்றி.
தமிழ்க்குரிசில் விருதினை வழங்கியும் பெற்றும் அணி சேர்த்த பெருமக்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. அடுத்து கா.ச. ரகுநாயகன் அறக்கட்டளையினுடைய சேவைக்குரிசில் விருது வழங்குகிற நிகழ்ச்சி. சேவைக்குரிசில் விருதை யாருக்கு வழங்கலாம் என்றால், சேவையிலே தோய்ந்து சேவையின் அடையாளமாக இருக்கிற, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஒருவருக்கு வழங்குவதே பொருத்தமுடையதாக இருக்கும். அந்த வகையிலே நம் மண்ணின் மைந்தராக வேலூர் நகரை சேர்ந்தவராக பன்னெடுங்காலமாக தொண்டு ஒன்றையே தன்னுடைய வாழ்வாக அமைத்து கொண்டிருக்கிற பெருமகனார், உதவும் உள்ளங்கள் திருமிகு இரா சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான சேவைக்குரிசில் விருதினை வழங்குவது என முடிவு செய்து இன்றைக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அவரை பற்றிய பாராட்டு நன்மொழி பட்டயம். தொண்டு அறத்தோன்றல் உதவும் உள்ளங்கள் திருமிகு இரா சந்திரசேகரன் அவர்களுக்கு கா.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை பீடுடன் வழங்கிடும் சேவைக்குரிசில் விருதுக்கான பாராட்டு நன்மொழி பட்டயம். தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதனால் சோளிங்கரில் பிறந்து வேலூரில் தோன்றியவர். வேலூரில் மாட்டுத் தீவனம் விற்றவர். எளியோர்க்கு உதவிடும் தாய்மனம் உற்றவர். பீடி தொழிலாளியின் மகனாக பிறந்தவர். சமுதாய நலப்பணியில் பீடு நடைபோட்டுச் சிறந்தவர். சோளிங்கரில் படித்தவர். பள்ளி இறுதித் தேர்வில் முதல் மாணவராய் வென்றவர். வேலூர், சென்னையில் உயர்கல்வி பயின்றவர். பிஎஸ்சி இறுதியாண்டில் ஒரிசா புயலில் சிக்கிய மக்களுக்கு உதவிட கிரித்தாஸ் தொண்டினில் இணைந்து கொண்டவர். பட்டம் வாங்காமலேயே பல விருதுகள் பெற்றவர். படித்துக்கொண்டே இருக்கிற போது சென்னையிலே அக்காலத்திலே விளங்கிய ஆர்ட்ஸ் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார். 3ஆம் ஆண்டு வேதியியல் படிக்கிற போது ஒரிசாவிலே ஒரு கெலாமிட்டி என்று சொல்லக்கூடிய பேரிடர் ஏற்படுகிறது. படிப்பா தொண்டா என்கின்ற கேள்வி சந்திரசேகரன் முன்னாடி நிற்கிறது. மாணவர் சந்திரசேகருக்கு தொண்டே வென்றது. ஆகவே 3ஆம் ஆண்டு படிப்பை விட்டுவிட்டு தொண்டு செய்ய ஒரிசாவுக்கு புறப்படுகிறார். அன்று புறப்பட்ட புறப்பாடுதான் இன்று வரை தொண்டின் வடிவமாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். வறியோர் முதியோர்க்கு உதவும் மனம் கொண்டு உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை அமைத்தவர். இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம், உடல் தானம், அன்னதானம் செய்விக்க விதானம் விரித்தவர். தன் மக்கள் திருமணத்தில் மொய் பரிசை தவிர்த்தவர். இரத்த தான முகாம் அமைத்து மரக்கன்று தந்தவர். மாதம் 2 முறை மருத்துவ முகாம் நடத்தி மக்கள் நலம் காப்பவர். மாதம் 1 முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருள் வழங்கி ஆண்டுக்கு 1 முறை ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்பவர். அனாதை பிணங்களின் நல்லடக்க காரியம், கொத்தடிமை மக்களை மீட்டெடுக்கும் வீரியம், கால்நடை விலங்குகளின் நலம் காக்கும் காருண்யம், மரம் நடுதல் போன்ற பல நற்பணிகள் ஆற்றுகிற உதவும் உள்ளத்து நாயகர். 65 வயது வரை 56 முறை அளித்த குருதி கொடையாளர். 75 அகவையிலும் எழுச்சி மிக்க அருளாளர். அன்புடையார் பிறருக்கு என்பும் உரியர் என்கின்ற குரலுக்கு இலக்கணமாய் வாழ்கின்ற வள்ளலார். சாதனை வாழ்வாளர் இரா சந்திரசேகரன் வாழ்க வாழ்க பல்லாண்டு. சமூக சேவை தளத்தில் பணியாற்றி ஆழமான சுவடுகள் பதித்துள்ள போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்நாள் சாதனையாளர், தொண்டரத் தோன்றல் உதவும் உள்ளங்கள் திருமிகு இரா சந்திரசேகரன் அவர்களுக்கு கா.ச. ரகுநாயகன் அறக்கட்டளையின் சேவைக்குரிசில் என்னும் மாண்பமை விருதினை 24/1/2026 அன்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்து பாலாற்றங்கரையில் பண்பாட்டு தமிழ் விழாவில் ஆன்றோர்கள் முன்னிலையில் வழங்குவதில் கா.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. நல்கை கனிவுடன் ரகுநாயகன் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள். நன்றி, வணக்கம்.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஆவணப்படத்தை நாம் இங்கு கண்டுகளித்தோம். அந்த ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் திரு பிருந்தா சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசினையும் வாழ்த்தினையும் சால்வையையும் நம்முடைய விஐடி வேந்தர் அவர்கள் அளிக்கிறார்கள். உலகம் போற்றும் கல்விப் பணியில் சிறந்தவர், உலகமெங்கும் சுற்றி சுற்றி பறந்தவர், குடியேற்றம் கொத்த குப்பத்தில் பிறந்தவர், தலைநகர் கோட்டை கொத்தளத்திற்கு பறந்தவர், சட்டம் பயின்ற லீகல் லாயர், பின்னர் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் லெஜிஸ்லேட்டர், இந்திய பொருளாதாரத்தில் முதுநிலை மாஸ்டர், அமெரிக்க பல்கலைக்கழக கௌரவ டாக்டர், அறிஞர் அண்ணாவின் அணுக்கத் தொண்டர், எம்ஜிஆரின் ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர், தன் கிராமத்து பட்டதாரிகளில் முதல்வர், உலகளாவிய பட்டதாரிகளின் பல்கலை வேந்தர், இளமையில் கல்வி, விளையாட்டு, கலை, இலக்கியம், பேச்சாற்றல்களில் ஆல்ரவுண்டர், முதுமையில் பற்பல நிறுவனங்கள், அமைப்புகள், அறங்கள், இயக்கம், மன்றங்களில் ஆல் ஃபவுண்டர், முத்தமிழ் சுவைச்சற்றத்தினுடைய நிறுவனர் பதுமனார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வயது முதிர்ச்சியிலும் தளர்ச்சியில்லா தாளாளர், விரும்பி பணிகள் பல சுமக்கின்ற தோளாளர், தாளாற்றி தக்கார்க்கு பகுத்தளிக்கும் வேளாளர், நூலேற்றி தமிழுக்கு நெய்தளிக்கும் கோளாளர், வெயிலூரை கல்வி பயிலூராக்கிய கல்விக்கோ, வெயிலூரை கல்வி பயிலூராக்கிய கல்விக்கோ, கோட்டை ஊரை பசுமை தோட்ட ஊராக்கிய செல்வக்கோ, தமிழியக்கம் நிறுவி போற்றும் செந்தமிழ்க்கோ, ஆயிரம் பிறை கண்டும் ஆளுமை குறையாத இளங்கோ, வேலூர் என்றால் சரித்திரத்தில் கோட்டை ஒரு விஸ்வரூபம், மருத்துவத்தில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒரு விஸ்வரூபம், ஆன்மீகத்தில் பொற்கோயில் ஒரு விஸ்வரூபம், கல்வி உலகில் விஐடி ஒரு விஸ்வரூபம். விஐடி விஸ்வரூபம் மட்டுமல்ல, அது விஸ்வநாத ரூபம். ஜீவி எனும் கல்விக்கோர் சஞ்சீவியே, சிரஞ்சீவியாய் நீர் வாழ்க பல்லாண்டு. உங்களை அன்போடு தலைமையுரை ஆற்றுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் 33வது ஆண்டு விழாவில் க.ச. ரகுநாயகன் அறக்கட்டளை சார்பாக விருது வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இங்கே வரவேற்புரையாற்றிய
திரு விசாக பெருமாள் அவர்களே, தலைவர் சண்முகம் அவர்களே, இணைச் செயலாளர் நாகேந்திரகுமார் அவர்களே, இணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களே, இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் மகாலிங்கம் அவர்களே, திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு நாகராஜன் அவர்களே, திரு ரவி அவர்களே, வருகை தந்துள்ள தமிழ் இயக்கத்தின் பொருளாளர் புலவர் பதுமனார் அவர்களே, மற்றுமுள்ள தமிழ் சான்றோர்களே, அறக்கட்டளை நிர்வாகிகளே, பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2 பேருக்கு விருது வழங்கி இருக்கிறோம். எனக்கு முன்னாலே திரு அரங்கம் ரகுநாதன் அவர்களை பற்றி நிறைய எடுத்து சொன்னார்கள் முனைவர் மகாலிங்கம் அவர்கள். மூவாவினுடைய மாணவர் என்பதை விட மூவா புத்தகத்திற்கு முகவுரை எழுதிய ஒரு மாணவர். இதுவரையும் யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. அது நம்முடைய நாட்டில் நடந்த, நம்முடைய மாவட்டத்தில் நடந்தது. அப்படிப்பட்டவர் பெயராலே தான் இந்த விருது வழங்கியிருக்கிறோம். இந்த விருதை பெற்றவர் தமிழ் குரிசல் விருது வழக்கறிஞர் வரதராஜன் அவர்களுக்கும், சேவை குரிசல் விருது திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. வரதராஜன் அவர்களும் நானும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்கள். அது மட்டுமல்ல, பக்கத்து ஊர்க்காரர்கள். நான் கொத்தகுப்பம், அவர் கூடநகரம். 2 பேரும் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற 2 ஊர்கள். அது மட்டுமல்ல, கல்லூரிக்கு போகும்பொழுது எங்கள் பகுதியே நான் தான் முதல் காலேஜுக்கு போனோம். வேறு யாரும் அந்த பக்கம் போனதே இல்லை. எனக்கு அடுத்து வந்தவர் வரதராஜன் தான். அதே மாதிரி இதில் பள்ளிக்கூடத்திலேயும் குடியாத்தம் உயர்நிலைப் பள்ளியில், நெல்லூர்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நான் 1955 முடித்தேன். அவர் 57 முடித்தார். 55 என்னுடைய நண்பர் பதுமனார். சட்டக்கல்லூரியிலும் நான் 1963 பிஎல் முடித்தேன். அவர் 64 முடித்தார். 2 பேரும் வேலூருக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் இருந்தார். விசிஆர்னு பேர், விசி ராஜகோபாலாச்சாரியார். ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவரிடத்தில் நான் வந்து சேர்ந்தேன். அடுத்த ஆண்டு அவர் வந்து சேர்ந்தார். ஆக இப்படி எல்லா நேரங்களிலும் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நாங்கள் எதிர்பார்க்கல வாணியம்பாடிக்கு வந்து சேருவார்னு. அநேகமாக வேலூரில் தான் இருப்பார் அப்படின்னு நினச்சோம். இங்கே வந்து சேர்ந்தார்கள். இது 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொடர்பு. வரதராஜன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞராக, அதே நேரத்தில் தமிழ் பணியாற்றுகின்ற இந்த பகுதியிலும் முத்தமிழ் மன்றத்திலும் மிகச்சிறப்பாக பணியாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்மையில் கூட விசிஆர் பெயராலே ஒரு நினைவு சொற்பொழிவு நடத்தினோம். அதற்கும் வந்திருந்தார்கள். உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முக்கியமானதுக்கெல்லாம் வந்து விடுகிறார்கள். அவரை நான் பாராட்டுகின்றேன். அவர் செய்கின்ற இந்த வழக்கறிஞர் தொழில், இப்போ அதிகமாக கோர்ட்டுக்கு போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டில் கோர்ட்டுக்கு போனால் திரும்பி வர மாட்டாங்க. நானும் வழக்கறிஞர் தான். நான் சொல்லது உண்டு, ஏதாவது ஊரில் பஞ்சாயத்து பண்ணிக்க, கோர்ட்டுக்கு போனால் உன் காலத்தில் முடியுமா, இல்லை உன் பையன் காலம் பொண்ணு காலத்துக்கு போகுமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உலகத்திலேயே அதிகமாக வழக்குகள் தேங்கியிருப்பது இந்த நாட்டில்தான். இந்த 25 கணக்குப்படி 5,30,00,000 வழக்குகள் இந்தியாவிலே தேங்கி நின்று கொண்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் வழக்குகள் 30 ஆண்டுகளை கடந்தவை. அது சிவில் பக்கம். கிரிமினல் சைடு போனீங்கன்னா 5 லட்சம் பேர் சிறையில் இருக்கிறார் இந்தியா முழுவதும். அந்த 5 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 75-76% அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். அப்படின்னா வழக்கு நடக்காது, தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க, போலீஸ்கார் பிடிச்சாந்து உள்ளே வச்சுருவார். அவர் ஜெயிலே இருக்கணும். எப்போ வருவார் தெரியாது, எப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது, எப்போ கேஸ் நடக்குன்னு தெரியாது. ஆனால் அதுவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில்
ஒரு 10-15,000 பேர் 5 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழக்கம் கிடையாது, தண்டனையும் கிடையாது. ஆக போலீஸ்காரரே நீதிபதியாக இருக்கிற நிலைமை இந்த நாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதுவரை அதற்கு ஒரு விடை காண முடியவில்லை. இது ஆண்டவன் பார்த்து எதாவது பண்ணாதான் எல்லாம் அது மாதிரி அந்த தொழிலில் ஒழுங்காக பணியாற்றி யாருக்கும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொண்டவர் வரதராஜன் அவர்கள். அவர் பயின்ற இடம் அது மாதிரி. விசிஆர் இடத்திலே வழக்கறிஞராக அவர் பயிற்சி பெற்றார்கள். அந்த விசிஆரை பற்றி நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் 67 தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அழைத்து நிறுத்த வைத்த போது எனக்கு அப்போ 63லேருந்து நான் அவரோடு இருந்தேன் அந்த அலுவலகத்தில். 3 தகுதிகள். ஒன்று, அண்ணாவினுடைய வேட்பாளர் தம்பி என்பது. 2வது தகுதி, இவர் விசிஆருடைய ஜூனியர். அந்த அளவுக்கு அந்த மாவட்டம் முழுவதும் அவரை பற்றி தெரியும். அப்புறம் எங்கள் மாமனார் பேர் எல்லாருக்கும் தெரியும், ராமஜெயம் மாப்பிள்ளைன்னு சொல்லி. விசிஆர் எப்படிப்பட்ட வழக்கறிஞர் என்பதற்கு 1-2 மட்டும் நாங்கள் வழக்கறிஞர்கள் அவருக்கு பரிசு கொடுப்பதால், விருது கொடுப்பதால் சொல்ல விரும்புகிறேன். பொருள் மீதும் பணத்தின் மீதும் ஆசை இல்லாத ஒரு மனிதர் இருந்தார், வாழ்ந்தார். அன்றைக்கு வருகின்ற பணத்தை அன்றைக்கே செலவழித்து விடுவார். ஜூனியருக்கு கொடுப்பார், வேறு யார் யார் கொடுக்கணும் எல்லாரும் கொடுத்துட்டு அந்த எங்கள் வக்கீல் கிளார்க் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறவர். அவங்க மருமக என்ன சொல்கிறாங்களோ அந்த செலவு அந்த பணத்தை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டு மிச்சம் இருப்பதெல்லாம் செலவழித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது மிச்சம் இருந்தால் காரே வாங்கலை, வீடும் வாங்கலை. அவர் ஏன்னா நம்பிக்கை கிடையாது அவருக்கு. அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை ரிக்ஷாக்காரனை கொடுத்துட்டு போயிடுவார். வீட்டுக்குள் நுழையும் பொழுது கையில் பணமே இருக்காது. இதுதான் அவருடைய வழக்கம். நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், எப்படி சேவிங்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா, சேமிப்பு இல்லாமல் இருக்க முடியுமா என்று கேட்டதற்கு அவர் பதில் சொன்னார், do animals save, do birds save, are they not make a living, we will also make a living. பறவைகள் சேமிப்பு இருக்கிறதா, மிருகங்களுக்கு சேமிப்பு இருக்கிறதா, அவர்களெல்லாம் வாழவில்லையா, நாமும் அது மாதிரி வாழ்வோம் சொன்னார். அப்படி ஒருத்தருக்கு தான் நாங்கள் 2 பேரும் ட்ரைனிங் எடுத்தோம். எங்களுடைய வாழ்க்கையே மாற்றியது என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்வார், டோன்ட் கிவ் ப்ராப்பர்ட்டி டு யுவர் சில்ட்ரன், கிவ் தம் குட் எஜுகேஷன் என்று சொல்வார். சொத்து கொடுக்காதீர்கள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், அவர்களாக பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் பயிற்சி பெற்ற வரதராஜன் அவர்கள் வாழ்நாளில் மிகச்சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றி இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். அவர் தமிழ் பணியில் இருந்து ஓய்வு பெறவில்லை, வழக்கறிஞர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஒழிய தமிழ் பணி ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊருக்கு போகிறாரான்னு தெரியல எனக்கு, கூடா நகரத்துக்கு வச்சிருக்கலாங்கெல்லாம். நான் அவ்வப்பொழுது போயிட்டு வருவேன் பக்கத்து. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஞாபகமாக அங்கே இடத்த அப்படியே வச்சுருக்கோம். 2 பேரும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அங்கே 2 பேரும் ஊர். அவர் நீண்ட நாள் நம்மோடு இருந்து தமிழ் பணி ஆற்ற வேண்டும். இந்த தமிழ் குரிசில் விருது அவர் வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு, ரகுநாயக அறக்கட்டளை நிர்வாகிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சந்திரசேகரன் அவர்கள் ஒரு வித்தியாசமான மனிதர். எளிமை என்று ஒன்று எங்கே இருக்கிறதுனா அது சந்திரசேகரன்கிட்ட தான் இருக்கும். அது மாதிரி ஒருவரை பார்க்க முடியாது. எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு குணம், இது எல்லோருக்கும் வருவதில்லை, எல்லா மனிதர்களுக்கும் வருவதில்லை. அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அப்படி வந்துவிட்டது. அதனுடைய விளைவுதான் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக, அதுக்கு முன்னாலே இருந்தாலும் ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த உதவும் உள்ளங்கள் என்ற நிறுவனத்தை துவக்கி அதன் மூலமாக யார் யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக ஏழைகளுக்கு அவர் செய்வதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம் நாட்டில் நான் நினைப்பது உண்டு, இவருக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டா என்னன்னு. வேலை இல்லாமல் பண்ணால் என்ன பண்ண, ஏழைகளே இல்லாமல் பண்ணணும்.
நம்ம அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. யாரும் நம்முடைய மாவட்டம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவே உயர்கல்வியிலே பின்தங்கிய நாடு. ஆங்கிலத்தில் GER என்று சொல்வார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்களை எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்பதை வைத்து இந்த GER கணக்கு போடப்படுகிறது. அதில் நம்முடைய நாட்டில் 28 பேருக்குத்தான் கிடைக்கிறது. GER 28. வளர்ந்த நாடுகளெல்லாம் 60% அது 100% வரை இருக்கிறது. நம்மோடு போட்டி போட்டு கொண்டிருந்த, நமக்கு சமமாக இருந்த சீன நாடு நம்மை விட அதிகமாக கல்விக்கு செலவழித்து இப்பொழுது அவர்கள் 60% தாண்டி விட்டார்கள். நாம் இப்பொழுதுதான் 28க்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். இந்த கல்வி வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஒரு நாட்டில் எதுவுமே வளராது. அப்படி வளர்ந்தாலும் அது எல்லோருக்கும் போய் சேராது. இதை மாற்ற வேண்டுமானால் கல்வியை எல்லோருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். நான் சொல்ல வந்தது, வறுமையை ஒழிப்பதற்கு இலவசங்கள் போதாது. இலவசன்றது வறுமையை ஒழிக்கிறது இல்லை, செலவுக்கு உதவும், அவ்வளோதான். இலவசமாக வேட்டி கொடுக்கறது, சேலை கொடுக்கறது, அல்லது ஏதாவது அவங்களுக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறது கொடுக்குறது, இதெல்லாம் உதவி செய்யலாமே தவிர அது வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. வாழ்விலே அவர்கள் உயர வேண்டுமானால் அவருடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும். தனிநபர் வருமானம் அதிகரிக்க வேண்டும், குடும்ப வருமானம் அதிகரிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பெர் கேபிட்டா இன்கம் என்று குறிப்பிடுகின்றோம். நாம் வளர்கின்றோம், இந்திய நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சியினுடைய பயன் எல்லோருக்கும் போய் சேரவில்லை. நான் அதை உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவினுடைய, உலகத்தினுடைய மொத்த வருவாயை GDP என்று ஆங்கிலத்தில் பெயர். அதை கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறது, 2வது இடத்தில் சீனா இருக்கிறது, 3வது இடத்தில் ஜெர்மனி இருக்கிறது, 4வது இடத்தில் ஜப்பான் இருக்கிறது. நாம் 5வது இடத்தில் இருக்கின்றோம் சென்ற ஆண்டு வரை. இந்த ஆண்டு ஜப்பானை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி நாம் 4வது இடத்துக்கு வந்துவிட்டோம். அரசாங்கம் சொல்லி இருக்கிறது நாம் 4ஆம் இடத்தை பிடித்து விட்டோம் என்று. அது மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா ஜப்பான் வளர்ந்த நாடு, அவர்களை பின்னுக்கு தள்ளி நாம் 4வது இடத்துக்கு வந்து விட்டோம் என்பது மகிழ்ச்சியானது. ஆனால் அதே நேரத்தில் ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் $37,000. இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் $2,900. இதை என்ன பண்ணுவது? இது எப்போது நாம் அவர்களை ஓவர்டேக் பண்ண போகிறோம் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்பது மொத்த வருமானத்தை வைத்தும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த நாட்டிலே எவ்வளவு பேர் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிறார்கள் என்பதை வைத்தும், அவர்களுக்கு என்ன வருமானம், தனிநபர் வருமானம் என்ன வருகிறது என்பதை வைத்தும் தான் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்று சொல்ல முடியும். உலக கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு $13,000 to $14,000 வருமானம் வருமானால் தனிநபர் வருமானம், அதை வளர்ந்த நாடு என்று சொல்லுகிறோம், பெர் கேபிட்டா இன்கம். அதற்கு கீழே இருப்பவர்களெல்லாம் வளராத நாடு அல்லது வளர்கின்ற டெவலப்பிங் கண்ட்ரி அல்லது அண்டர் டெவலப் கண்ட்ரி என்று குறிப்பிடுவார். சில நாடுகளில் $2,000-3,000 குறைவாக இருக்கிற நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கின்றன. வளர்ந்த நாடுகள் எல்லாமே $60,000 மேலே தான் இருக்கு, $50,000 to $60,000. அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம் $89,000. அதுக்கு மேலே இருக்கிற நாடுகளும் சிலதெல்லாம் இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகள் இருக்கின்றன, சின்ன நாடுகள் ஆனால் வளமான நாடுகள். அவர்களையும் மேலே இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் நம்மால் வளர முடியவில்லை, ஏன் எல்லோருக்கும் அது போய் சேரவில்லை என்று சொன்னால், எப்படி சமுதாயத்தில் ஏற்கனவே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகம் இருக்கிற நாடு நம்முடைய நாடு. அதுக்கு காரணம் மற்ற நாடுகள்லாம் வெறும் மதம் மட்டும்தான் இருக்கும், இங்கே மதம் போக ஜாதியும் இருக்குது. உலகத்தில் இவ்வளவு ஜாதி உள்ள நாடு எங்கேயும் கிடையாது. ஆரம்பிக்கும் போது 4 ஜாதியில் ஆரம்பித்தது,
தலையிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் ஆரம்பித்து இப்போ 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வுகளை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. சுதந்திரம் வாங்கி 75-76 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனால் அப்படியே இருக்கின்றன. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதியையும் சேர்க்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கேட்கிறார். 1931ஆம் ஆண்டிலே வெள்ளைக்காரன் இதை விட்டுவிட்டான். அதுவரையில் அவர்களும் ஜாதியை சொல்லி கணக்கெடுத்தார்கள். இனி ஜாதி வேண்டாம் என்று சொல்லி 31 நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே மறுபடியும் ஜாதியை கொண்டு வருவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுகிறோம். இதுதான் நம்முடைய சமுதாய நிலை. இது பொருளாதாரத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. இந்த ஏற்றத்தாழ்வுகள், அதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று இருக்கிற மாதிரி பொருளாதாரத்திலும் அந்த நிலை இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டது. இதை மாற்றி அமைக்க முடியுமா என்றால் அரசாங்க கொள்கைகள் மூலமாக செய்ய முடியும். கல்வியை அனைவருக்கும் கொடுப்பதன் மூலமாக குறைக்க முடியும். இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்க முடியுமா என்று தெரியாது, ஆனால் குறைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. இன்னும் பெரிய அளவிலே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் கல்வியிலே நாம் அக்கறை காட்டாததுதான். கல்விக்கென்று அரசாங்கம் பணம் செலவு செய்ய வேண்டும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் என்று ஒரு ரேங்கிங் போட்டிருக்கிறார் உலக அளவில். 196 நாடுகளில் நாம் 155வது இடத்துல இருக்கின்றோம் கல்விக்கு செலவழிப்பது. உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் பட்ஜெட் திருமதி நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த பட்ஜெட்டு 55 லட்சம் கோடி. இந்த 55 லட்சம் கோடியில் 2.5% தான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிலைமை. ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் நமக்கு சொல்லிவிட்டு போனது, சிபாரிசு செய்தது, பரிந்துரை செய்தது, குறைந்தபட்சம் 6% கல்விக்கு செலவிட வேண்டும். 6% of the GDP should be spent on education. ஆனால் இதுவரை நாம் 3% தாண்டவே இல்லை. அதனுடைய விளைவு கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம். குறிப்பாக உயர்கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற உயர்கல்வியே பெற்றோர்களை நம்பிக்கைத்தான் இருக்கிறது, அரசாங்கத்தை நம்பி இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருமானத்தில் ஒரு பெரிய பகுதி தங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக செலவழிக்கப்படுகிறது. எந்த நாட்டிலும் கல்வி சுகாதாரம் இரண்டையும் அரசாங்கம் பார்க்க வேண்டும், அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் இது ரெண்டுத்தும் தான் அதிகமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு குறைவாக செலவழிக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக செலவழிப்பார். கல்லூரி பள்ளி இது பல்கலைக்கழகம்னு ஆரம்பிப்பாங்க, ஆனால் அதிகம் பேரை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதிகம் பேர் சேர்த்தா செலவாயிடும். தமிழ்நாட்டிலேயே நாம் தான் கல்வியில் மேலே இருப்பது நம்முடைய மாநிலம்தான். இருக்கிற மாநிலங்களில் அகில இந்திய சராசரி 27-28% என்று சொன்னாலும் நாம் கிட்டத்தட்ட 50% இருக்கின்றோம். நமக்கு அடுத்து கேரளா இருக்கிறது 41%. நாமே நம்முடைய பல்கலைக்கழகங்களை பார்த்தீர்களானால் அதற்கு வேண்டிய அளவுக்கு பணமில்லாத காரணத்தினாலே அதிக மாணவர்களை சேர்க்க மாட்டார். நம் மாவட்டத்தில் இருக்கிற திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இப்போ 22-23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த ஆண்டு தான் 1000 பேர் சேர்ந்திருக்கிறார். 1000 எட்டி பிடித்திருக்கிறது. 40 வருடங்களுக்கு மேலானது அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர்கள் காரிலேயே அந்த அம்மையாரை அழைத்து கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகத்தை துவக்கி வைத்தார்கள். அதில் 800 பேர் தான் படிக்கிறாங்க. அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தாமல் அல்லது செலவழிக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினாலே அதிக மாணவர்களை சேர்ப்பதில்லை. அவர்களுக்கு வேண்டிய ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கப்படுவதில்லை. அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் சேருவார்கள். அதனால் அவர் முடியாத காரணத்தினால தனியார் பள்ளிகளுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு, தனியார் பல்கலைக்கழகத்திற்கு போகிறார்கள். அங்கே கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த கட்டணத்தை எல்லா பெற்றோர்களாலும் செலுத்த முடியவில்லை. சில பேர் கடன் வாங்கியும் படிக்க வைக்கிறார்.
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க. பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லி முடிந்தவர்கள் அதை செய்கிறார்கள். பல பேர் பள்ளியோடு நிறுத்தி விடுகிறார்கள். நாம் அதைத்தான் நம்முடைய மாவட்டத்திலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒன்றை ஆரம்பித்து அதில் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது பணமில்லை என்ற காரணத்திற்காக. எது விரும்புகிறீர்களோ எது கிடைக்கிறதோ அந்த அந்த பட்டய படிப்பு அல்லது டிகிரி எஜுகேஷன் பட்டப்படிப்பு எதையாவது ஒன்றை படியுங்கள் என்று சொல்லி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரை 10,500 பேருக்கு உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். பழைய வடார்காடு மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தை இப்போ 4ஆக பிரித்து விட்டார்கள். நாம் ஒன்றாகவே பார்க்கின்றோம் பழைய வடார்காடு. ஏன்னா கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் இந்த வட மாவட்டங்கள். வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி தான் இந்தியாவுக்கு பீகார் மாதிரி. நாம் எல்லாவற்றிலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறோம். இது மாற வேண்டுமானால் கல்வி வைத்துத்தான் மாற்ற முடியும். அதிலே நம்ம பொருளாளர் தான் பதுமனார் அவர்கள். நான் அதுக்கு தலைவர், அவர் பொருளாளர். நான் அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் நினைத்தால் எல்லோரையும் படிக்க வைக்க முடியும். ஏதோ வசதியானவங்க தான் படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்பொழுது இருக்கிற அந்த அறக்கட்டளைக்கு 50-60% மேலே பணம் வருவது விஐடியிலிருந்து வருகிறது. விஐடியிலிருந்து நான் கொடுப்பதில்லை, எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் வருஷத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். நானும் இதை கொஞ்சம் பண்ணுறோம். இந்த ஆண்டு 96 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பிறந்த நாள் இன்றைக்கு கொடுக்கிறார்கள். நான் அதை அப்படியே அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன். அது போக வெளியேவும் கொஞ்சம் பணத்தை வசூல் செய்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நான் சொல்ல வந்தது, நாம் நினைத்தால் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்து விட முடியும். அரசாங்கத்தை எதிர்பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அதுவரையிலே காத்திருக்காமல், நான் சொன்னேன் இல்லையா, சந்திரசேகருக்கு வேலை இல்லாமல் பண்ணோன்னா ஏழைகளே இல்லாமல் செய்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக இந்த பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை என்று பிரிந்திருந்தாலும் நாம் கல்வியிலே முன்னேற வேண்டும். நான் சொல்வது, ஏழைகள் இல்லாத ஒரு மாவட்டம் இந்தியாவில் நம்முடைய மாவட்டம் என்று இருக்க வேண்டும். குடிசைகளே இல்லாத மாவட்டம் என்று மாற்றிவிட முடியும். வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும். நான் பார்க்கின்றேன், நாங்கள் ஸ்டார்ஸ்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அது விஐடிக்குள்ளே பண்ணுறோம். இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டம், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். கிராமப்புறத்து மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே வர முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், விஐடிக்குள்ளே வர்றதுன்னா நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எழுதணும். போன வருஷம் 2,60,000 பேர் எழுதினாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து நானே உள்ளே போக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா கிராமத்திலேருந்து படிச்சுட்டு வந்து என்ட்ரன்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம். அவர்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லாமல், நுழைவுத் தேர்வு இல்லாமல் நன்றாக படிப்பவர்களுக்கு, ஒரு சின்ன மாவட்டமாக இருந்தால் ஒரு மாணவன் ஒரு மாணவி, பெரிய மாவட்டமாக இருந்தால் 2 மாணவன் 2 மாணவி எடுத்து எல்லாவற்றையும் இலவசமாக, கல்வி, தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் இலவசமாக கொடுத்து 4 ஆண்டுகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து விடுது. இதுவரையில் 1000 பேர், அதில் 1000 பேருக்கு மேலே பலனடைந்திருக்கிறார்கள். நான் அதை குறிப்பிட வந்ததற்கு காரணம், கல்வி எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்று பார்த்தால், அவன் அந்த பையனோ பொண்ணோ வந்து சேரும் பொழுது அவருடைய அப்பாவினுடைய வீட்டினுடைய வருமானம் 5,000 to 10,000 ரூபாய் தான் மாத வருமானம். ஆனால் இவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் படித்து முடித்து வேலைக்கு போன பிறகு அவனுடைய அப்பாவை போல 10லிருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறார். 50,000 1 லட்சம் வரை சாதாரணமாக பிறகு அதுக்கு மேலே சம்பாதிக்கிற வாய்ப்பும் இருக்கிறது. உலகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கிறது. பல பேருக்கு அந்த சந்தேகம், கடன் வாங்கியெல்லாம் படிக்க வைக்கிறோம், பின்னால் வேலை கிடைக்குமா இல்லையா? அப்படி அல்ல. அவர்களுக்கு அந்த தகுதியை நாம் கொடுத்து விட்டோமானால் உலகம் முழுவதும் சென்று அவர்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது. விஐடியில் படித்த மாணவர்கள் மட்டும் இப்பொழுது 84 நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக இருக்கிறார். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது தான். அப்படிப்பட்ட அவர்களை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்று பார்த்தேன். எல்லோருக்கும் நல்ல வாழ்வு கிடைத்திருக்கிறது.
இந்த கல்வியை நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியிலேயும் அது இன்னும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பங்கேற்காதவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், வசதியானவர்களை பார்த்து பாரதியார் சொன்னார், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார்கள். நம்மால் முடியுமானால் என்ன முடியுமோ அதை கொடுத்து ஏழைகளை படிக்க வைப்போம். ஏழைகள் இல்லாத மாவட்டமாக மாறினால் சந்திரசேகரனுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா ஏழைகள் இருக்கிறனால தான் போய் வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக மாற்ற வேண்டும். அது கல்வியால் முடியும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அவர்களும் பங்கு பெறுவார். அவர்களுக்கு போக வேண்டிய பங்கும் போய் சேரும். இப்போது சில பேருக்கு அது போய்விடுகிறது, பல பேருக்கு கிடையாது. கிபி 2000 நம்முடைய நாட்டில் பில்லியனர் என்று சொல்வார்கள். ஒரு பில்லியன் என்பது 100 கோடி. 100 கோடி டாலர் வைத்திருந்தால் கிட்டத்தட்ட 9,000 கோடி வைத்திருந்தால் அவரை பில்லியனர்னு சொல்லும், பெருங்கோட்டீஸ்வரர். 9 பேர் இருந்தாங்க. இப்போ அது 300க்கு மேலே வளர்ந்துருக்கு. அதில் பெரிய வளர்ச்சி தான். இந்தியா வளர்கிறதுன்றது அதில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு அது போய் சேரவில்லை. இன்னும் 120 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். அவன் என்ன வறுமை கோடுன்னு சொல்ல முடியாது, லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற அளவுக்குத்தான் 120 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளாக இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 20 கோடி பேர் இருக்கிறார்கள். அதில் 6-7 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் மட்டும் இருக்காங்க. அவர்கள் வெளியே வந்து பேசுவது வேறு, அங்கே நடப்பது வேறு. இதெல்லாம் மாற வேண்டுமானால் கல்வியை கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்போது மக்களும் வாழ்வார்கள், மக்களாட்சியும் வாழும். மக்களாட்சி மேம்பட வேண்டுமானால் மக்களுக்கு அறிவு வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி உயர்கல்வியால் தான் முடியும். அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல், எனக்கு பின்னாலே விருது பெற்ற இருவரும், திரு வரதராஜன் அவர்களும் சந்திரசேகரன் அவர்களும், அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். சிறப்பான ஒரு பேருரையை, கல்விக்கான அறிவுரையை இங்கு வழங்கியிருக்கிற கல்விக்கோ அவர்களுக்கு முத்தமிழ் மன்றம் கரவொலி எழுப்பி நன்றி பாராட்டுகிறது. அடுத்து விருது பெற்ற திரு சந்திரசேகர் அவர்கள், சேவை குறிசில் சந்திரசேகர் அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்குகிறார்கள். தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முத்தமிழ் மன்றத்திற்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாற்றங்கரையில் ஒரு பண்பாட்டு தமிழ் விழா என்று போட்டிருக்கிறார்கள். நான் மாட்டுத் தீவன வணிகம் செய்த பொழுது வேலூர் வணிகர் சங்கம் என்ற ஒன்றை தொடங்கி, ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறையை விட மாட்டாங்க. விடுமுறை விட வேண்டும். நம்ம குளிர் காயறதுக்கு சொல்லியை சேர்த்துக்கிட்டே இருக்குமே தவிர குளிர் காயறதே இல்லை. ஆகவே நாம் கண்டிப்பாக விடுமுறை விட வேண்டும், இல்லத்து உள்ளவர்களோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடங்கினோம். அப்பொழுது கடைவீதி கவியரங்கம் என்று தொடங்கி முத்தமிழ் விழா இங்கு நடத்துகின்ற அந்த சிறிய நோக்கத்தோடு தொடங்கி பாலாற்றங்கரையிலேயே விடியலை நோக்கி என்ற விழாவை நான் எடுத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விழைகிறேன். அடுத்து வேந்தர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், முன்பெல்லாம் வேந்தர் தான் பணமுடிப்பு வழங்கி கௌரவிப்பார்கள். எனக்கு விருது மட்டும்தான் வழங்க போகிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பணமுடிப்பும் சேர்த்து வேந்தர் அவர்கள் கைகளால் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம நாட்டில் நிறைய இலவச பரிசுகள் அளித்து வருகிறார்கள். அவைகளையெல்லாம் நிறுத்திவிட்டு வேந்தர் அவர்கள் அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். மருத்துவமும் கல்விக்கும் மட்டும் எல்லாருக்கும் இணையான சமமான இலவசமான கிடைக்க வேண்டும். மருத்துவமும் சரி, கல்வியும். என்னிடம் பல நோய்களால் துன்புற்றவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யவே முடியவில்லை. சும்மா கடுகளவு கூட செய்ய முடியல. அதற்கெல்லாம் பெரிய தொகைகள் தேவைப்படுகிறது. இதய நோயாளியா, சிறுநீரகம் செயலிழப்பா, இவர்களுக்கெல்லாம் எப்படி உதவி செய்ய முடியும்? ஆகவே இந்த 2 உதவியை மட்டும் இலவசமாக்கி விட்டால் போதும். மீதி எந்த உதவியும் இலவசமாக தர வேண்டியதில்லை. கல்வியை கொடுத்து விட்டால் அவர்களுடைய பொருளாதார மாற்றம், நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அரசாங்கம் உதவி செய்தால் போதும். பணம் இருந்தால்தான் படிக்க முடியும், பணம் இருந்தால்தான் மருத்துவம் பெற முடியும் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்து இந்த தொண்டு நிறுவனம், சேவை இதெல்லாம் சொல்வதெல்லாம் இப்பொழுது தான். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை கேட்டால் ஒவ்வொரு வீடுமே ஒரு தொண்டு நிறுவனமாக தான் இருந்தது, ஒரு என்ஜிஓவை தான். ஒவ்வொருத்தருமே தன்னார்வலர்களாக தான் இருந்தோம். திண்ணை இல்லாத வீடே இல்லை, சுமை தாங்கி இல்லாத ஊர் எல்லையே இல்லை. இதெல்லாம் எது? மனித நேயத்தினுடைய வெளிப்பாடு தான், இல்லையா? இப்பொழுது தான் அதற்கு பேர் என்ஜிஓன்னு சொல்கிறோம், தொண்டு நிறுவனம் என்று சொல்லுகின்றோம், தன்னார்வலர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலைகள், அவர் ஐயா சொன்னதும் போல் எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்கிறாரு, அதுதான் உண்மையான நிலை. முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அதுபோல் இந்த தேவைகள் இல்லாமல் அனைவருமே செய்ய வேண்டும். நமக்கு விஐடி கிடைத்தது உள்ளூரில் நல்ல கனிகள் தருகின்ற மரம் இருப்பது போல, நல்ல குடிநீர் இருப்பதை குளங்கை போல நமக்கு விஐடி அமைந்திருக்கிறது. ஏதோ கல்வியோடு நிறுத்து கொள்ளாமல் அவர்கள் இலக்கியம், பசுமை புரட்சி, இப்படி இலக்கியம் எல்லாவற்றிற்கும் நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றது தான் விஐடி. எனக்கு நேரடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் கொடுத்து உதவி செய்தார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே மாணவர்கள் தவறு செய்தால் உதவும் உள்ளங்களில் போயிட்டு தண்டனையை கட்டிட்டு வாங்க, அந்த ரசீது நன்கொடையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உதவி செய்கிறவங்க. பல மாநிலங்களிலிருந்து வராங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பேசுகின்ற மொழி தெரியாது. எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன நிகழ்ச்சி. தங்க கோயிலுக்கு அருகாமையில் சதுப்பேரிக்கு சாலையில் ஒரு ஏறக்குறைய 30 வயது உள்ள பெண்மணி உடை இல்லாமல் விழுந்து கிடக்கிறார்கள், மனநலம் பாதித்து என்று தகவல் வருகிறது. நான் அழைத்து சென்று சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கின்றேன். இந்த பெண்மணி பேசுகின்ற ஆங்கிலம் அவர்களுக்கு புரியவில்லை, மருத்துவர்கள் பேசுகின்ற ஆங்கிலம் அவர்களுக்கு புரியவில்லை. அடிப்படை என்னன்னு தெரிஞ்சால் தான் மருத்துவம் செய்ய முடியும். நான் உடனே விஐடிக்கு சென்றேன். அந்த பெண்மணி காங்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள். காங்கோ நாட்டு மாணவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து அவர்கள் மொழியாக பேச வைத்து, அவர்களுக்கு வலிப்பு வரும்பொழுது இது போல் மனநல பாதிப்பு என்பதை அறிந்து உடனடியாக அவர்களை குணமாக்கி விட்டார்கள். இப்படி அவர்கள் என்ன சொன்னாக்கா, விஐடி வளாகத்துக்குள்ளே போட்டாக்கா ஒரு குட்டி உலகமே அங்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி பல உதவிகளை இப்படி செய்து வருகின்றோம். கவிக்கோ அவர்களுடைய ஆவணப்படத்தில் வரும் மென்மையே வாழும் என்பதை பற்றி அந்த அம்மையார் கூட குறிப்பிட்டார்கள். உண்மையில் அதுதான் உண்மை. நாம் எல்லாருக்கிட்டுமே என்ன கேட்டிங்கனாக்கா மனிதநேயம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லாதவர்களே இல்லை. சிறையில் இருப்பவர்களிடமும் இருக்கிறது. என்ன கேட்டாங்கன்னா இல்லாதவர்கள் உதவி செய்வதை அதிகமாக நான் பார்க்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நேரத்தில் விஐடிக்கு ஒரு வேண்டுகோள். இரத்த தானம்னாக்கா அவங்க கொடுக்கறது பத்தாதுன்னுவாங்க. அதை எடுத்துகிட்டு போகிற மருத்துவமனைகளில் இடம் கொள்ளாத அளவிற்கு கொடுக்கக்கூடிய முகாம்கள் எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் இரத்த தான முகாம் விஐடி வளாகத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மொத்தமாக வழங்குவதை விட கேட்கும் பொழுதெல்லாம் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக ஒரு வேண்டுகோள். திடீரென்று மருத்துவமனையில் வெளி ஊரை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கு உறவினர்கள், நண்பர்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய அறுவை சிகிச்சைக்கு
இத்தனை பாட்டில் ரத்தம் வேணும் என்று சொல்லும் பொழுது நம்ம விஐடியை அணுகினால் அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் நாம் முகாம் நடத்துவதை விட நேரடியாக அந்த நோயாளிகளுக்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அதே போல் வாகன உதவியும் ஆம்புலன்ஸ் எல்லாம் இப்போது கரோனாவுக்கு பிறகு நான் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வாகனங்கள் அனுப்பி உதவி கொண்டிருந்தார்கள். அந்த நிலை மீண்டும் தொடர வேண்டும் என்ற நிலையும் இங்கே ஐயா அவர்களிடம் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்க விளைகிறேன். அடுத்து பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி இந்த விருது வழங்குகின்ற நிகழ்வை அவரோடு படம் எடுத்து மகிழ்வதாக இருந்த நிலை மாறி அவரை படமாக பார்க்கின்ற நிலையை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நினைவஞ்சலியை செலுத்துகின்றேன். அடுத்து பல திருமணங்கள், ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம அனைவருக்குமே. முன்னெல்லாம் நம்ம வீட்டில் திருமணம் நடந்தது, நாமே சமையல் செய்தோம், நாமே பரிமாறினோம். இப்பொழுது பெரிய பெரிய திருமண கூடங்களில் பெரிய சமையல்காரர்களை அழைத்து வாழை இலை நிறைய இத்தனை உணவு வகைகள் பரிமாறப்பட்டது என்பதை பெருமையாக செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தொப்பைக்கு போவதை விட குப்பைக்கு போகின்ற உணவுகள் தான் அதிகம். அதை தவிர்க்க வேண்டுகிறேன். அதற்கு மாறாக என் திருமணத்தை ஒட்டி என்னுடைய நிலைக்கு ஏற்ப ஐயா அவர்கள் உயர்கல்வி திட்டத்திற்கு உதவி செய்கிறார்கள, இத்தனை மாணவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அப்படி என்ற வாழை இலையில் இருக்கிற உணவு வகைகளை நிறுத்தி மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நான் இத்தனை பேருக்கு உதவி செய்தேன் என்னுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி. அந்த நிலைகள் வந்தால் மிக நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். நான் இதை சொன்னது போல் நம்ம சிறு வயதிலிருந்து எல்லாருக்குமே இந்த உதவி செய்கின்ற இயல்பான ஒரு நிலையில் இருந்தோம். நான் வேலூரில் 88லிருந்து இந்த உதவும் உள்ளங்கள் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 94இல் பதிவு செய்யப்பட்டது. நான் தொடங்கும் பொழுது என்கிட்ட பணம் இல்லை, வாகனம் இல்லை, தொலைபேசி இல்லை, பதவி படிப்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த சமுதாயத்திற்கு செலவு இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்று தான் எண்ணினேன். அதன் விளைவாகத்தான் இரத்த தானம் செய்யலாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்று தான் 65 வயசு வரலாம் 56 முறை இரத்த தானம் செய்தேன். என்னுடைய மகள் திருமணத்தில் பாட்டு கச்சேரியெல்லாம் வைக்காமல் இரத்த தான முகாம் வைத்து அங்கு மணமக்களை முதல்ல இரத்த தானம் செய்ய வைத்து அதன் பிறகு வந்தவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் அழைப்பதை போட்டேன். நீங்கள் மொய் எழுதாதீர்கள், பரிசு அளிக்காதீர்கள், இரத்த தானம் செய்யுங்கள் என்று நான் போட்டிருந்தேன். இப்படி செலவில்லாமல் எப்படி சேவை செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் இதை தொடங்கி இன்று செலவுள்ள செயல்களை செய்வதற்கு உங்களை போன்ற அனைவருடைய உதவியாலும் உதவு உள்ளங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த பணமுடிப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த பணமுடிப்பை எனக்கு இல்லாமல் உதவு உள்ளங்களுக்கு வேந்தர் கையால் அந்த அமைப்பின் செயலாளர் பொறியாளர் இவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களிடம் வழங்குமாறும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. ஆனாலும் இந்த முத்தமிழ் மன்றம் உதவு உள்ளங்களுக்கு வழங்கிய தொகையாகவே இதை அறிவித்துக் கொள்கிறேன். அதை பெற வருபவர் பொறியாளர், செயற்பொறியாளர் ஓய்வு, பள்ளி இல்லாத ஊரில் 10,000 ரூபாய் இந்த பொற்கழியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மிகுந்த நன்றியோடு இந்த தொகையை உதவு உள்ளங்கள் செயலாளரிடம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பள்ளி இல்லாத ஊரில் படிக்காத குடும்பத்தில் பிறந்து 12வது மகனாக பிறந்து செயற்பொறியாளர் அளவுக்கு உயர்ந்து உதவும் உள்ளங்கள் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறது. தனக்கு வழங்கிய அந்த தொகையை உடனே உதவும் உள்ளங்களுக்கு அளித்திருக்கிற பெருமைக்கு உரியவர். முடிச்சிடுங்க கண்டிப்பாக. இந்த தொகையை பெற்றாரே அவர்கள் நேர்மையான பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற உடனே
சிஎம்சி மருத்துவமனையில் தலைமை பொறியாளராக அழைத்தார்கள். பொறியியற் கல்லூரிகள் முதல்வராக அழைத்தார்கள், ஊதியத்தோடு வாகன வசதியோடு. அதையெல்லாம் மறுத்துவிட்டு நான் வரும் தொழில் வீடு என்று இருந்தேன். இனி சமுதாயத்திற்கு எதனா செய்ய வேண்டும் என்று பல அமைப்புகளை பார்த்து உதவும் உள்ளங்களிலே வந்து ஊதியம் இல்லாமல் செயலாளராக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் 2002 இருந்து என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து ஒரே ஒரு சின்ன செய்தி. அவர் ஊதியத்தை விட ஓய்வூதியம் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன்கள் மகள்கள் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஓய்வூதியம் தேவையில்லை என்று அவர் படித்த பள்ளியின் மேம்பாட்டிற்கும் அங்கு நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கும் அவருக்கு தெரிந்த நலிந்த குடும்பங்களுக்கும் அந்த ஓய்வூதியத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் இந்த பணத்தை பெற்றார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் குரிசில் விருது பெற்ற வழக்கறிஞர் ஐயா அவர்கள் 2 வார்த்தையில் தன்னுடைய ஏற்புரையை அளிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன சாதிச்சுட்டே எனக்கு தெரியல. எனக்கு அந்த தமிழ் குறிசல் என்ற ஒரு விருதை வழங்கி இருக்கிறார்கள். அதுக்காக அந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கிய தொகையை நான் சார்ந்த முத்தமிழ் மன்றத்துக்கு நன்கொடையாக வழங்குகிறேன். அதை நம்ம வேந்தர் கரங்களால் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் குரிசில் அவர்களுக்கு வழங்கிய அந்த தொகையை அவர் முத்தமிழ் மன்றத்திற்கு நன்கொடையாக வழங்குகிறார். அதை விஐடி வேந்தர் அவர்கள் முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவரும் பொருளாளருக்கும் வழங்குகிறார்கள். அனைவருக்கும் நன்றி. விருது வழங்குகிற நிகழ்வு இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சிக்கு மேடை அலங்கரிக்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடை கொடுக்கிறோம். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு விடை கொடுக்கிறோம்.